வணக்கம் மக்களே. இந்த வருஷத்தோட முதல் பெரிய டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஸ்குவாட் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் நம்ம 8 டீம், டாப் 8 டீம்ஸ் ஆஃப் ஐசிசி, அந்த ஸ்குவாட்லாம் எப்படி வந்திருக்கு, எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த குரூப்ல இருக்கு, யார் செலக்ட் ஆவாங்க, டோர்னமெண்ட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு 8 வருஷம் கழிச்சு பெரிய கேப் அதுக்கப்புறமா நடக்க போகுது. கடைசியா 2017 நடந்துச்சு. அப்போ பாகிஸ்தான் தான் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் இப்போ அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான் அண்ட் இந்தியா மேட்சஸ் மட்டும் துபாயில நடக்கும். நம்ம செமிஃபைனல் ஃபைனல்லாம் நம்ம எப்படி செலக்ட் ஆகிறோங்கிறத பொறுத்து அதுக்கு மட்டும் வென்யூ சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஃபுல்லா பாகிஸ்தான் தான். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பாகிஸ்தான்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடக்க போகுது. செக்யூரிட்டி ரீசன்ஸ் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா புறக்கணிச்சு வச்சிருந்த ஒரு பிளேஸ் அது. இப்போ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பாகிஸ்தான் மேலதான் இருக்கு. ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்தாலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னா இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் எப்போ வரும்னு சொல்லி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டா குரூப் பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ பார்த்தோம்னா நம்ம இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ். நம்ம இந்தியா பாகிஸ்தான் மோதுற ஒரே பிளேஸ் வந்து ஐசிசி டோர்னமெண்ட் மட்டும்தான். ஸோ அந்த மேட்சுக்கான எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமா இருக்கு. குரூப் பி ல பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் டெத் தான். யாரு வருவானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு டஃப்பான குரூப்பா இருக்கும். ஸோ இந்த 8 டீம்ஸ் பத்தி யாரெல்லாம் ஸ்குவாட்ல இருக்கா, என்னென்ன பிளேயர்ஸ் இருப்பாங்க, இவங்க டாப் டூக்கு வருவாங்களா, செமிஃபைனல்ஸ் போவாங்களான்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங் நேஷனான பாகிஸ்தான்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டிஸ்கஷனை. ஸோ பாகிஸ்தான் ஸ்குவாட் எடுத்துக்கிட்டோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து முகமது ரிஸ்வான். அதுக்கப்புறமா பேட்டிங் ஸ்குவாட்ல லைனப்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபக்கர் ஜமான், அதுக்கப்புறமா பாபர் அசம். ஓப்பனிங் வந்து அவங்க தான் இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஷக்கில், ஷாத் ஷக்கில். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்வான் வந்து இறங்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா சல்மான் ஆகா. ஸோ இது வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி ட்ரை சீரியஸ் நடந்துச்சுல்ல. சோ இது வச்சு ம். ஆர்டர் பாக்குறப்போ இவங்க இந்த ஆர்டர்ல தான் இருக்க போறாங்க. அது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் மாதிரி தானே சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு. ஏன்னா அந்த ஆர்டர்ல தான் இவங்க பாக்குறப்போ பெர்ஃபார்மன்ஸும் அந்த ஆர்டர்ல ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ சல்மான் அகா எடுத்துக்கிட்டோம்னா அவரும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமா ம். ரிஸ்வானும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, பக்கர் ஜமானும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஷக்கீலும் பயங்கரமான சப்போர்ட்டிவ். ஸோ ஓவராலா பாக்குறப்போ பேட்டிங் சைட் பார்த்தோம்னா நல்லாவே இருக்கு. அவங்க வந்து எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒவ்வொரு லெவல்லயும் ஒவ்வொரு லைனப்லயும் அவங்க வந்து ஏதோ ஒரு கேம் வந்து அவங்க ஃபார்மை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி கேம் ஆடி இருக்காங்க. ட்ரைஸ் இது ரீசன்ட் மேட்சஸ்ல வச்சு சொல்றேன். ஸோ இதான் பேட்டிங், பாகிஸ்தான் பேட்டிங்கோட சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு. பாபர் ஓகே. அசாம் மட்டும் தான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. எப்போ ஃபார்ம் வர போறாருன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு அப்புறம் பிளஸ்னா அவங்க ஊர்ல, ஸோ எல்லாருமே அவங்க ஊர்ல அந்த ஒரு ம். கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால பேட்டிங் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவான்னு தோணுது. ஸோ அப்படியே நம்ம இங்க பவுலிங் வந்தோம்னா அவங்களோட ஃபேமஸான ட்ரியோ சஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப். ஸோ கண்டிப்பா வந்துட்டு எந்த ஒரு டீமுக்குமே வந்துட்டு என்னன்னா இனிஷியல் 15 ஹவர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களை ஹேண்டில் பண்றதுக்கு. ப்ளஸ் அது சொன்ன மாதிரி தான் ஹோம் அட்வான்டேஜ் வேற. ஸோ அவங்களுக்கு தெரியும் பிச் எப்படி பிஹேவ் பண்ணும் என்ன இருந்து. அது போக இப்ப முடிஞ்ச ட்ரை சீட்ஸ்ல கூட இவர் நசீம் ஷா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ ம். இவங்க எல்லாத்தோட சேர்த்து இப்போ என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு டீமுக்குள்ள வந்திருக்கிறாரு முகமது ஹஸ்னைன்ற ஒரு பிளேயர். அவருக்கு இப்பவே வயசு ம். 24 தான். என்ன அப்படின்னா 5 வருஷம் முன்னாடியே அவர் டீம்ல இருந்திருக்காரு. அப்பவே வந்துட்டு என்னன்னா கன்சிஸ்டன்டா 150+ போடக்கூடிய பவுலர். ஆனா என்ன அப்படின்னா 50 ஹவர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிறாரு. பிளஸ் டெத்லாம் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் லைன்ஸ். ம். அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற போட்டியில அவரால் செலக்ட் பண்ண முடியல. இப்போ வந்துட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவர் மேல. ஸோ அவர் ஃபேமிலிலாம் கூட ரொம்ப எமோஷனலாலாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ஃபார்மேட்ல பையனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்ட்டு. ஸோ அந்த நேஷனே வந்துட்டு அந்த பையன் மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அது போக ஒரு ஸ்பின்னர் அப்ரார் அகமது இருக்காரு. அவர் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் கன்சிஸ்டண்டா போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ ஸ்பின்னர்னு பார்த்தா அவங்கள்ட்ட இவர் ஒருத்தர். பிளஸ் பார்ட் டைம் பவுலரா வந்துட்டு சக்கீல் இருக்காப்ல. ஆனா பவுலிங் எப்பயுமே நம்ம பாகிஸ்தான் தெரியும்ல. அப்போ சீசனலா எவனா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உருவாக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அவனுங்க பவுலிங் வந்து அன்பிரடிக்டபிள் தான். எப்ப எவன் வந்து முடிப்பானே தெரியாது. ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கும் ஒருத்த ஃபார்முக்கு வருவான். மொத்த டீமா அவன் தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ சகின் அஃப்ரிடி வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்கு. மொத்தமா சேர்த்து வச்சு ம். சாம்பியன்ஸ் டிராஃப்ட்ல இறக்கி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பிளாக் கேப்ஸ் நியூசிலாந்து ஸ்குவாட் பத்தி பாத்திரலாம். மிச்சல் சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசி டோர்னமெண்ட்ல டீமை லீட் பண்றாரு. அப்படியே பேட்டிங் பாத்தீங்கன்னா வில்லியம், டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன் அவர் சம ஃபார்ம்ல வேற இருக்காரு. டேரல் மிச்சல், டாம் லேத்தம், கிளென் பிலிப்ஸ், அப்புறம் ரச்சின் ரவீந்திரா, மார்க் சாப்மன். ரச்சின் ரவீந்திரா ஒரு
அன்பார்ச்சுனேட் ஒரு அடியை வாங்கிட்டு ஆடுவார் என்னன்னே தெரியல. அது போக பேட்டிங் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இவங்கள்ட்ட. எப்பவுமே பேட்டிங்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எப்படியாவது கொடுத்துருவாங்க. ஸோ நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டிங் லைனப்னா நியூசிலாண்டை சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த மற்ற ஸ்குவாட்ல எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. நியூசிலாந்து எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு. டாப் ஆர்டரா இருக்கட்டும், மிடில் ஆர்டரா இருக்கட்டும், எல்லாருமே டாப் இதுல தான் இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தாலும் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க டஃப் இதாக தான் இருக்கும். அப்படியே அவங்க பவுலிங் லைனப் வந்தோம்னா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா மேட் ஹென்ரி. அவரு நம்ம அப்படியே ஒரு வளர்ச்சி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஒரு இதுலயும் எப்படி டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ கரண்டா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு ஃபியர்ஃபுல் அப்படின்னா கண்டிப்பா மேட் ஹென்ரி தான் நம்ம சொல்லணும். ஸோ அவரு தலைமையில தான் பவுலிங் இருக்கும். அது போக நம்ம வில்லியம் ரோர்க்கி இப்போ புதுசா வந்திருக்காரு. ஸோ அவரும் இப்போ செம்ம ஃபார்ம். அவர் ஆடின எல்லா டோர்னமெண்ட்டுமே பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒண்ணு. அண்ட் லாக்கி ஃபெர்குசன் கொஞ்சம் இன்ஜுரி. ஸோ அதனால இப்போ அவர் இருப்பாரா உள்ள அப்படின்றது அது ஒரு டவுட்ல இருக்கு. மற்றபடி இப்போ ஸ்பின் பார்த்தோம்னா நம்ம சாண்ட்னர் இருக்காரு. ஸோ அவரே மேக்ஸிமம் 10 ஓவர்ஸ் போடுற அளவுக்கு அவரே கேப்பபிள். அது போக நம்ம கிளின் பிலிப்ஸ், அப்புறம் நம்ம பிரேஸ்வெல். ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறதுனால அவங்களுக்கு லைக் பேட்டிங்கும் அவங்க டெப்த் அதிகமா இருக்கு. பவுலிங்குமே பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் செம்ம யூனிட். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸும் ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பேக்டா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். சொல்ல போனா வெல் பேலன்ஸ்டா இருக்காங்க ரெண்டு சைட்லயுமே. அவன் ட்ரெண்ட் போல்ட் இல்லாம ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணப்போ நான் கூட கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தேன், என்னடா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ட்ரை சீரிஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா இதுவே முரட்டு ஸ்குவாடா தான் இருக்கு. செம இப்போ வர ஜெயிச்சுட்டு செம ஃபார்ம்ல தான் உள்ளே வரானுங்க டோர்னமெண்ட்டுக்குள்ள. எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நாளா சாண்ட்னர் அண்டர் ரேட்டடாவே வச்சிருப்பாங்க. வெளியே பெருசா தெரியாம அதெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கேப்டன்சி கொடுத்து லீட் பண்ண வைக்கிறது எனக்கு செம குஷி. இதை நியூஸ் வந்ததுல இருந்து. அடுத்ததா பங்களாதேஷ் ஸ்குவாட் பத்தி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். என்ன பேட்டிங், என்ன தனித்தனி என்னத்தை பாக்க அந்த டீம்ல புரியல. ஆதி காலத்துல இருந்து அதே ஒரு 4 பேரை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கானுங்க பேட்டிங்ட்டு. புதுசா ஒருத்தனை கூட வளர்த்து விடல. இந்த ஸ்குவாட வச்சு எப்படி ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு வரானுங்கன்னு தெரியல தைரியமா. சரி, நானும் ஸ்குவாட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து சரி ஓகே உள்ள எதனா இருக்கும் சொல்லி நான் ஸ்டாட்ஸ்ல இருந்து சரி இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச்ல இருந்து எடுத்து பாக்குறேன். எதுவுமே இல்ல உள்ள. என்ன பேசிஸ்ல எடுத்தாங்க ஒன்னும் தெரியல. புதுசா யாரும் டெவலப் பண்ணி ஒரு வளர்த்து விட்ட மாதிரியும் பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸ் அந்த மாதிரியும் இல்ல. அதே பழைய ஆளுங்க முகமது அல்லா பாவம் தாடி எல்லாம் நிறைச்சு போய் அதேதான் இருக்கும். ஷக்கீப் மட்டும் தான் இப்ப ஒரு கேஸ்னால வெளியே இருக்காரு. இல்ல அதே ஸ்குவாட் எப்பயும் அந்த பழைய ஆட்கள் மட்டும் தான் இருப்பானுங்க. புதுசா ஒருத்தனும் இருக்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கு ஸ்டாட்ஸ் அடிச்சு தேடணும்னு ஒன்னும் வரமாட்டேங்குது. பேர் என்ன, நஹித் ரானான்னு ஒரு பவுலரு. அவர் தான் பங்களாதேஷ்லயே ஃபாஸ்டஸ்ட் பவுலராம். 150 போட்டிருக்காரு. அதுதான் ஒரு ஸ்டாட்ஸ்ன்னு போடுறாங்க. மத்தபடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் காணும். அது போக இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியே 8 டீம் ஸ்குவாட்லயே ஒரு வீக்கஸ்டான ஸ்குவாட் அப்படின்னா பங்களாதேஷ் தான். கண்ணை மூடிட்டு நம்ம பிக் பண்ணிடலாம். ஆனா அதுல கூட வெஸ்ட் இண்டீஸால உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான் சிரிப்பா இருக்கு. வருத்தமாவும் இருக்கு. இவனுக்கு பதிலா அவங்களால வந்திருக்கலாம். அவங்களால கொஞ்சம் அதாவது ஆடுவானுங்க ஐசி டோர்னமெண்ட் வந்தா. பங்களாதேஷ் எல்லா டோர்னமெண்ட்டும் வரானுங்க, உள்ள எதுவுமே பண்றது இல்ல. இந்த வாட்டி வேற முஷ்பிகர் ரஹீம் வேற பேட்டி கொடுத்திருக்காரு. ஃபைனல்ஸ்ல இந்தியாவை செய்யறோம் அப்படின்ட்டு. அதுக்கு ஃபைனல்ஸ் முதல் குரூப் பேசுவானுங்க, எல்லாமே பேசுவானுங்க அவனுங்க. அதான் கிரவுண்ட்ல எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இந்த மாதிரி எதனா பேசிக்கிட்டேதான் உண்டு. ஜெயிக்கிறதுக்கு கூட எல்லாம் பேசுவானுங்க. காலகாலமா பார்த்தோம்னா பங்களாதேஷ் ஒரு டீம் எஃபர்ட்டாலாம் ஆடி பார்த்ததே இல்ல. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் சகிப் அல் ஹசன் அவர் பாட்டு தனியா ஒரு ஆடிட்டு இருப்பாரு, இல்ல முகமது அல் ஆடிட்டு இருப்பாங்க, மெஹதி ஹசன் ஆடிட்டு இருப்பாங்க. டீம் எஃபர்ட்டா அவங்க கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் பண்ணோம், டீமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற இன்டென்ட்ல எல்லாம் அவங்க ஆடுற மாதிரியே எனக்கு இப்போ வரையும் அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் குரூப் ஏல கடைசியா தான் வந்தாரு விநாயக். இந்தியன் ஸ்குவாடு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஸ்குவாட் விட்டுருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா கவர்ட் ஆல் பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் ஆஸ் யூஸ்வல் ரோஹித் சர்மா, கில்லு தான். கில் பத்தி எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால்ல இருந்த டைம்ல ஓடிஐல எதுக்கு கில்லு அது இதுன்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளப்பிட்டு இருந்தாங்க. நம்ம முன்னாடியே பேசினதுதான். ஓடிஐனாலே கில் செம பெர்ஃபார்மன்ஸ் போடுவாரு. அதை கரெக்டா இங்கிலாந்து சீரீஸ்லயும் வச்சு செஞ்சு காட்டிட்டாரு. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணோம்னா அதிகமா கொஸ்டின் பண்ணதே கில் பேட்டிங்கை விட கில்லுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்ததுதான். ஸோ அவருக்கு எப்படி டக்குன்னு கொடுத்தாங்க, அதை விட சீனியர்ஸ் எல்லாம் டீம்ல இருக்கும் போதுன்னு சொல்லி தான் பேச்சு அதிகமா இருந்துச்சு. அவரு ஓடிஐல நமக்கு தெரியும் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்னும் பண்ணிட்டே தான் இருக்காரு. எல்லா சீரீஸ்லயும் அவர் தான் நமக்கு ஹை ஸ்கோர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓடிஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு அவரோட பேட்டிங்ல எந்த ஒரு குறையும் இருந்தது இல்ல. ஸோ வைஸ் கேப்டன் கொடுத்தது கரெக்டான டிசிஷன் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங்மே பார்த்தா செம ஸ்ட்ராங்கு. நம்ம ஓப்பனிங் அப்புறம் நம்ம விராட் கோலி அவரும் எப்போ இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்லாம் வந்தா நம்ம நம்புற முதல் ஆள் அவர் தான். அதெல்லாம் கண்டிப்பா அது ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எந்த சீரீஸ் எல்லாத்துலயும் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஒரு ரன் ஸ்கோரிங்ல கண்டிப்பா டாப்ல இருப்பாருன்னு தோணுது. அப்புறம் நமக்கு வந்து அது கீழே இருக்கிறதா இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்பர் 5 ஸ்பாட்டு ராகுலுக்கா இல்ல அக்ஷருக்கா, இந்த ஒரு இது போயிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல அதான் பேசியிருந்தோம். ஸோ அது வந்து இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் ராகுல் தான் கொடுக்கணும். ஸோ அவரு ஒரு கிளாஸ் பிளேயரு, அவருக்கு இந்த மாதிரி டாப் ஆஃப் த ஆர்டர். இப்போ நமக்கு இது எதுவும் தேவைப்படல, ஏன்னா டாப்ல இவங்க ஸ்கோர் பண்ணனால பெருசா தேவைப்படல அவரோட ரோல். ஸோ இன்கேஸ் ஒரு குயிக்கா ஒரு 4 விக்கெட் போகுது இல்ல 3 விக்கெட் போகுதுன்றப்ப ராகுல் மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அது பார்ப்போம், அந்த சுச்சுவேஷன் மாதிரி அமையறப்ப கண்டிப்பா நம்ம ராகுல் எதிர்பார்ப்போம் இந்த சீரீஸ்ல. ஸோ அவருக்கான ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு பேட்டிங் டெப்த் பார்த்தோம்னா செம்ம ஸ்ட்ராங். நம்ம 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா. ஸோ 3 பேருமே நம்ம பேட்டிங்லயும் கண்டிப்பா எதிர்பார்ப்போம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து இப்ப இந்தியாவுக்கு இருக்க மாதிரி வேற எந்த டீமுமே இருக்கான்னு தோணுது. அதேதான். Correct. இப்போ நீ சொன்ன மாதிரிதான், இப்போ பேட்டிங்க்கு அவங்க 3 பேர் ஆல்ரவுண்டர்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கோ அதே இம்பாக்ட் வந்து பவுலிங்லயும் அவங்க கொடுக்குறாங்க. பவுலிங்லயும் அவங்களோட இம்பாக்ட் இருக்கிறனால ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து சப்போஸ் கீழே வந்து பவுலிங் லைனப்ல ஏதோ அடி விழுந்துச்சுன்னா நிறைய வேரியேஷன் கொண்டு வரலாம் ஸ்பெல்ல. சோ அது ஒரு பிளஸ். அதுக்கப்புறமா கீழே வந்தோம்னா ஷமி சொல்லவே தேவையில்ல, அவரோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறமா அஷ்தீப் சிங்கும் இப்போ நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. மெயின் விக்கெட் எல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி நல்லாவே வந்துட்டு இருக்கு. அதுக்குமா வருண் சக்கரவர்த்தி, அவரும் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்றது. அதுக்குமா அர்ஷித் ராணாவும் இப்போ ரீசெண்டா நல்லாவே இப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் விக்கெட் வந்து மெயின் விக்கெட்லாம் அவர் எடுத்து கொடுத்துட்றாரு. பவுலிங் லைனப்பும் ஓவராலா நல்லா தான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசைடர் மேட்ச்ல வந்து பும்ரா மாதிரி ஒரு லெஜெண்ட் இல்லாதது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. பும்ரா இல்லாதது கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெரிய இழப்பு தான். ஆனா இந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, முகமது ஷமியும் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்துட்டு அஸ்தீப் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆக்சுவலா. ஸோ T20 இப்போதைக்கு அவர் தான் லீடிங் விக்கெட் இந்தியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்ம் இதுல அவர் ரெப்ளிகேட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லாங் ரன் அஸ்தீப்புக்கு கண்டிப்பா இருக்கு. அதான் பும்ரா இல்லாத வந்துட்டு இவங்க அந்த லீக் மேட்ச்ல எல்லாம் பெருசா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு நைட் பிரைட்டிங் சிச்சுவேஷன்ஸ் வராது. ஒன்ஸ் நாக் அவுட் செமிஃபைனல் ஃபைனல்னு போறப்போ ரொம்ப ஒரு சோக்கிங் மொமெண்ட்ஸ் வரப்போ கிளம்புவாங்க. அப்ப போடுவான் தலைவன் ஒரு ஸ்பெல்லு. அதை யாரு இங்க ரீக்ரியேட் பண்ண போறான்றதுதான் நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொரு சூப்பர் அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. யாருக்கு இல்லாத அட்வான்டேஜ், ஒரே இடம் தான், துபாயில தான் எல்லா மேட்சும் நடக்க போகுது. ஒரு பிளைட் இல்ல, ஒரு அலைச்சல் இல்ல, எதுவுமே இல்ல, ஜாலியா ஆடிட்டு உட்கார்ந்தோம்னா மத்த டீம் எல்லாம் இந்தியா இதுக்காகவே வந்துடக்கூடாதுரா செமிஃபைனலுக்குன்னு வேண்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதான் இப்ப நீ துபாயில வந்து சொல்லிருக்கல, அங்க மட்டும் தான் நம்ம ஆட போறோம்னு சொல்லிட்டு அதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம அங்க இருக்கிற ரெக்கார்ட் நமக்கு கொஞ்சம் கம்மி. அங்க நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். நம்ம பழைய ஐசி டோர்னமெண்ட் எல்லாம் பார்த்தாலுமே இந்த T20 வேர்ல்டு கப் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதான் நீ சொன்ன மாதிரி ரெண்டுலயுமே ஒரு டெஸ்டிங் கண்டிஷன் வரும். இப்ப நீ சொன்ன மாதிரி பவுலிங்லயும் கண்டிப்பா ஒரு டெஸ்டிங் கண்டிஷன் இருக்கும். பும்ரா மாதிரி யார் ஸ்டெப் அப் பண்ண போறா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல கண்டிப்பா ஒரு மேட்ச் ஒரு 20 for 3 இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒண்ணு வரப்போகுது. அன்னைக்கு என்ன பண்ண போறானுங்க இந்தியா, அது செமிஃபைனல்லாம் இருந்தா இன்னும் கஷ்டம். லீக்ல அந்த சுச்சுவேஷன் வந்தா கூட ஹேண்டில் பண்ணிடுவானுங்க. செமிஸ்ல வர்றப்ப என்ன பண்றானுங்கன்றத இப்ப நம்ம பாக்கணும். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லப்பா, இந்த வாட்டி போறான் சிவா வந்துட்டு ஒரு சில்வர் வேரோட ரிட்டர்ன் ஊருக்கு வராப்ல. எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆஸ்திரேலியாக்காரன் இங்கிலாந்துக்காரெல்லாம் நக்கலா சிரிக்கிறான், பாத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம குரூப் ஏ யாரு செலக்ட் ஆவா, ஒரு டீமுக்கு என்ன ரேட்டிங், அதை பத்தி பேசுவோம். லீக் முடியறப்ப எனக்கு தெரிஞ்சு குரூப் ஏல இந்தியா நியூசிலாந்து தான் செலக்ட் ஆகும்னு தோணுது. இந்தியா கன்ஃபார்மா செலக்ட் ஆயிரும், ஓகே. ஆனா எனக்கு நியூசிலாந்து ஆர் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு 50-50 மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் ஹோம், அந்த அட்வான்டேஜ் கண்டிப்பா கொடுத்தாகணும். இன்னொன்னு பாகிஸ்தான் வந்து அன்பிரடிக்டபிள் டீம், அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால வந்து என்னன்னா கண்டிப்பா எய்தர் நியூசிலாந்து ஆர் பாகிஸ்தான். ஓகே, ஏன்னா எனக்கு தோணுது வந்து இப்ப நியூசிலாந்து இருக்கிற ஃபார்ம் அண்ட் அவங்க பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு இருக்குன்னு தோணுது. பட் அதான் நீ சொன்ன மாதிரி பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் புதுசா இருந்தாலும் அவங்க ஹோம் கிரவுண்ட்னால ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஓகே, இப்ப நம்ம கிரிக்கெட் கடை சார்பா டீம் ரேட்டிங்ஸ் கொடுத்துருவோம். இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா 9 out of 10 அவங்க ஸ்குவாட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா. நியூசிலாண்டும் ஒரு வெல் பேலன்ஸ் சைடு தான், அவங்களுக்கு நான் 8 out of 10 கொடுக்குறேன். பாகிஸ்தான் வந்து அவங்க எப்ப பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு அவங்களுக்கே தெரியாதனால 7 out of 10 அவங்க ஸ்குவாடுக்கு. பங்களாதேஷுக்கு என்ன கொடுக்க, ஜஸ்ட் பாஸ் 5 out of 10. அது கம்மியா போச்சு அப்படின்னா அந்த டீம் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு குவாலிஃபை ஆகவே லாய்க்கில் இருந்தா அர்த்தம். அதனால 5 out of 10 அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்கன்றதுக்காக அந்த ரேட்டிங். நம்ம குரூப் ஏல இருக்க 4 டீம்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஒரு ஸ்குவாட் எப்படி இருக்கு அண்ட் டீமோட ரேட்டிங்ஸ் என்ன,
எந்த 2 டீம் டாப்ல முடிப்பாங்க லீக் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம குரூப் பி, குரூப் ஆஃப் டெத் அந்த டீம்ஸ் பத்தி நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். பார்ட் 2 வீடியோல சந்திப்போம். கலாஸ்.